والإسلام ديني ومحمدا رسول الله. நெருக்கத்திற்குரிய ரஹமத்துல்லாவாக இருந்த நான் விரட்டியடிக்கப்பட்ட லஅனத்துல்லாவாக மாற்றிவிடப்பட்டேனே. ஐயோ ஐயோ, இதற்கு காரணம் இன்சான், மனிதன் இறை நெருக்கத்தை விட்டு என்னை தூரமாக்கிய மனிதனை நான் தூரமாக்குவேன். இது சபதம். சைத்தான் நம்மை எவ்வாறெல்லாம் வழிகெடுக்கிறான் என பல நிகழ்வுகளின் மூலம் நாம் காண்போம். வாங்கம்மா வாங்க, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, வாங்கம்மா வாங்க. 1 கிலோ ஆப்பிள் கொடுங்கய்யா. இதோ தரேம்மா. வியாபாரி, எடையை குறைச்சு கொடு, பணத்தை முழுசா வாங்கிக்க, அப்பதான் லாபம் பார்க்க முடியும். இந்தாங்கம்மா. அடுத்த நிகழ்வு தொழுகையாளியை ஷைத்தான் வழிகெடுத்தல். அல்லாஹு அக்பர். நீ தேடிட்டு இருந்த பொருள் அரிசி பானைக்குள்ள இருக்கு, போய் பாரு. அல்லாஹு அக்பர். அச்சச்சோ அச்சச்சோ, பால் அடுப்புல இருந்துச்சு, பொங்கி இருக்குமோ? சமியல்லாஹ் லிமன் ஹமிதா. அல்லாஹு அக்பர். ஜைனபக்கா அன்னைக்கு 2000 ரூபாய் வாங்கினது இன்னும் கொடுக்கலையே, உடனே கேட்டு வாங்கணும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். திருட்டு நிகழ்ச்சி. காட்டன் பட்டு சேலை 500 ரூபாய், பூனம் சேலை 300 ரூபாய், வாங்கம்மா வாங்க. இந்த காட்டன் சேலை எவ்வளவு? 300 ரூபாம்மா. இது எவ்வளவுமா? 500 ரூபாம்மா. இதில் நல்ல கலெக்ஷனாக காட்டுங்க. இதோ காட்டுறேம்மா. கடைக்காரர் பார்க்கல, சேலையை எடுத்து உள்ள வை. கடைக்காரர் பார்க்கல, சேலையை எடுத்து உள்ள வை. இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட சேலை. நல்லா இருக்கு, இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன். அந்த வீடு என்னுடைய சொத்து. நல்லா சண்டை போடு. நான் விட்டு தர முடியாது. நானும் விட்டு தர முடியாது. அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அப்படிதான், நல்லா சண்டை போடு. இப்ப விட்டு தர முடியுமா இல்லையா? முடியவே முடியாது. எனக்கு தான் அந்த வீடு. அவன் உயிரோடு இருந்தா தானே விட்டு தருவான்ட்டான். எப்படி கேட்குறான் பாரு. அவனை கொலை பண்ணு, அப்பதான் உன்னோட வீடு கிடைக்கும். கடைசியா கேட்குறேன், விட்டு தர முடியுமா இல்லையா? முடியவே முடியாது. என்னடா விட்டு தர முடியாது? நீ இருந்தா தானடா. சபுரா சபுரா, கதவை தர. என்ன எப்ப பார்த்தாலும் வெறுங்கையும் வீசின கையுமா வாரியே? அப்படித்தான் கேட்டதெல்லாம் எங்க? எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு தான். நான் உன்னிடத்துல என்னத்தை கண்டேன்? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஆமா, அப்படிதான். உனக்கு ஒண்ணுமே வாங்கி தந்தது இல்ல. இப்படி நன்றி கிட்ட மாதிரி பேசாத. வீட்டுல நுழைஞ்சாலே உன்னால ஒரே பிரச்சனை தான். இனிமேல் உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. அப்படிதான், நல்லா சண்டை போடு. நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ இவரிடமிருந்து நிரந்தரமா பிரியறது தான் நல்லது. உடனே கிளம்பு கிளம்பு. இனிமே என்னை தேடி நீயும் வராத, நானும் உன்னை தேடி வரமாட்டேன். ஷைத்தானின் சபையில் நடக்கும் நிகழ்வு. ஷைத்தானின் பதவி உயர்வு நிகழ்ச்சி. இன்னைக்கான நிகழ்வு என்ன அப்படின்னா, நான் நினச்சி சந்தோஷப்படும்படியான காரியத்தை யார் செஞ்சுட்டு வந்திருக்காங்களோ அவர்களை இந்த சிம்மாசனத்தின் மீது அமர வைத்து அழகு பார்ப்பேன். அனைத்து ஷைத்தான்களும் வருக. தலைவரே, நீங்க சந்தோஷப்படும்படியான காரியத்தை நான் நிகழ்த்திட்டேன். என்ன என்ன? நான் ஒரு மனிதனை வியாபாரத்துல மோசடி செய்ய வச்சுட்டேன். இது பத்தாது, இது பத்தாது. நீ போ.
தலைவரே, நான் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கும் ஒரு மனிதனை வழி கெடுத்துட்டேன். இதுவும் பத்தாது, வேற ஏதும் நற்செய்தி உண்டா? தலைவரே தலைவரே, நான் ஒரு மனிதனை திருட வச்சுட்டேன். நான் எதிர்பார்த்தது இதுவும் இல்லை. வேற ஏதும் நற்செய்தி உண்டா? ஷைத்தானின் மாபெரும் தலைவரே, நான் உங்களை நெகிழ வைக்கும் நிகழ்வை நிகழ்த்திட்டேன். அது என்ன தெரியுமா? உடன் பிறந்த இரு சகோதரர்களிடையே சண்டையை ஏற்படுத்தி அவன் தன் சகோதரனையே கொலை செய்யும் நிகழ்வை நிகழ்த்திட்டேன். நான் எதிர்பார்த்தது இதுவும் இல்லை. போ தலைவரே, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். நீயும் என்ன சொல்லணுமோ சொல்லு, கேட்போம். நான் நெருக்கமாக இருந்த கணவன் மனைவியிடம் மெதுவா போனேன். கணவன் மனைவியிடமா? இன்னும் சொல்லு. பிரிவையே சந்திக்காத அவர்களிடம் சென்று மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அதை பெரியதாக்கி அவர்கள் நிரந்தரமாக பிரியும் வரை நான் அவர்களை விட்டு பிரியவில்லை. நான் அவர்களின் கணவன் மனைவி உறவையே பிரித்து விட்டேன். ஆஹா ஆஹா, என்ன ஒரு இனிய நற்செய்தி! இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் உள்ளம் குளிர்கிறது. இந்த சிம்மாசனத்தின் இன்று நீதான் அமரப்போகிறாய். இந்த பதவி உனக்குத்தான். நாம் வென்று விட்டோம். இறை நெருக்கத்தை பெறவிடாமல் நாம் தடுத்து விட்டோம். சபதம் நிறைவேறியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் படிப்பினை என்னவென்றால், நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் பெற்று விடுகின்றான். அல்லாஹ்விற்கு மாறு செய்த சைத்தானை அல்லாஹ் தூரமாக்கினான். ஷைத்தான் நம்மை அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்குவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கின்றான். ஆம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷைத்தான் உங்கள் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று. இந்த ஹதீஸின் அடிப்படையில் உலகம் அழுகும் வரை சைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். எனவே நாம் எந்த நிலையிலும் ஷைத்தானின் பாதையில் வெட்டடிக்கப்பட்ட ஷைத்தானின் பாதையில் சிக்கி விழுந்து விடாமல் அல்லாஹ்வின் பாதையில் பாதுகாப்பு கோரி இறை நெருக்கத்தை பெற்று சுவனத்தை அடைவோமாக இன்ஷா அல்லாஹ்.